ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது அவேர்னஸ் வீடியோ பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சார், இந்த அவேர்னஸ் வீடியோ பற்றி ரொம்ப நாளாக போடுறது இல்லை, ஏன் அது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுங்களேன். இப்போ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் விழுந்து அடிபட்டு மேலே வந்து ஏதோ 4 விஷயம் கற்றுக்கலாம்ப்பா, என்ன தான் இருக்குது மார்க்கெட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட ஒரு எதிர்பார்ப்பு தேடுதலோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் புரிய வரும். ஓகே. ஆனால் இப்போ இந்த புதுசாக மார்க்கெட்டில் இப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு அப்படின்றவங்க அந்த லாஸஸ், அதாவது எவ்வளோ கேபிட்டல் போட்டாலும் லாஸஸ் ஜீரோ ஆகுது, எனக்கு கேபிட்டல் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. மேபி அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குமா, டெய்லி நான் சம்பாதிக்கலாமா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் வீடியோலாம் வந்து கொஞ்சம் நாளாக போடுறது விட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது அந்த சப்போர்ட்டிங் இருக்கணும். ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, அந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, ஒரு மேக்ஸிமம் லைக்ஸ் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. இப்போ மார்னிங் அப்டேட்டுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, ஓகே குட், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த எந்த கண்டென்ட் பற்றி நம்ம போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் இருக்குங்களா, அப்போ வந்து நம்ம அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்கும். சரி, எந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டால் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா மேபி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா கூட இருக்கலாம், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எந்த டைட்டிலில் வருதோ அதை நம்ம டாபிக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கவர் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, சரி, நம்ம வீடியோக்கு போகலாங்க. இந்த அவேர்னஸ் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன், நான் நல்லா ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறேன். இந்த ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ஓவர் ட்ரேடிங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னை மீறி ஒரு செயல் வந்து நடக்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு சரியாக முடிவு எடுக்கிறனா தப்பாக எடுக்கிறனா எனக்கு தெரியல சார் அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்றத அந்த 3 வழி இருக்கு இல்லைங்களா. ஒன்று அப் ட்ரெண்டு, அல்லது டவுன் ட்ரெண்டு, அல்லது சைட்வேஸ். இதை 3 ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா. அது நீங்கள் ஐ திங்க் இந்த ஜோனில் இருக்க கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் எந்தவித முடிவும் இல்லை, சரி, எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இந்த அப் ட்ரெண்ட் அல்லது டவுன் ட்ரெண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸும் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சோம். இப்போ ஸ்டாப் லாஸஸ் எவ்வளோ, அது நியாயமான ஸ்டாப் லாஸாக இல்லையா, அதே மாதிரி இந்த டவுன் ட்ரெண்ட்லேயும் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ நியாயமான ஸ்டாப் லாஸாக இல்லையா, எவ்வளோ டார்கெட், இந்த பக்கம் அப் ட்ரெண்டில் போக சொல்லி எவ்வளோ டார்கெட் வைக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிட்ருக்கும் இல்லைங்களா. சரி, இப்போ என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்போது என்ன கொஷின்ஸ் அப்படின்னா, நான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட கிட்ட கொஞ்சம் பெரிய லாஸ் தான். 3.5 lakhs கிட்ட லாஸ் ஆனது தான். ஸோ அந்த ஒரு நபருக்காக நான் அந்த வீடியோ போடல. ஜென்ரலாக இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் மேபி ஒரு 1000, 2000, 3000, 5000 கூட லாஸ் ஆகிட்டோம், 10,000 லாஸ், அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லைங்களா. ஸோ அந்த தொகை லாஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா என்ட்ரி கரெக்டாக எடுக்கிறாங்க. அதான் அந்த 1 மாதத்தில் வந்து 10 ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும். அந்த ஒரு ட்ரேட் என்ன தப்பாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ட்ரேட்லேயும் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும், அன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், இது என்னன்னா நான் ஏன்னா 10 ட்ரேட் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த 11வது ட்ரேடு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர லாஸஸை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த லாஸஸ் ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. ஏன் 10 ட்ரேட் நமக்கு வந்து ப்ராஃபிட் இட்ஸ் இல்லையா, அடுத்த நாள் வந்து ஒரு புதனோ வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாள் வந்து லாஸஸ் வருது, அந்த லாஸஸை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு டைஜஷன் பண்ணுற அளவுக்கு மனசில் கெப்பாசிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது முக்கியமான ஒரு ரீசன். இந்த வீடியோ போகிறதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு லாஸஸையும் சந்தோஷமாக ஏற்றுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதில் 100% கேரண்டி. நான் வந்து உறுதியாக நான் நம்புகிறேன், உங்களுக்கும் சஜஷன் பண்ணுறத. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 டேவும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏற்றுக்கிற மனநிலைமை வந்துச்சு. அந்த 10 டேவும் உங்களுடைய ப்ராஃபிட்டு, நீங்கள் எடுத்துக்கிற டார்கெட் எல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஒரு நாள் வந்து லாஸஸ் கண்டிப்பாக வரும்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லாஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இந்த சினாரியோ தான் இன்றைக்கி நடந்த விஷயம். அது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண பாருங்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, சேம் நம்ம
பிரேக் அவுட் எடுப்பீங்க. நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுத்தேன் எல்லாம் அதே தான். ஒரு பிரேக் டவுன், ஐ மீன் கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட். நான் பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு கேப் அப் ஆகிடுச்சு, வெரி குட், நல்ல விஷயம். நான் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்டே அப்படின்றதுக்காக 1 மினிட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணேன். ரைட், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம மார்னிங் அப்டேட் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இந்த பிரேக் அவுட் எடுத்தாங்க, நல்ல விஷயம் ஃப்ரெண்ட், தப்பே கிடையாது. என்ட்ரி எடுத்தது ரைட், ஓகே, ரைட்டுங்களா? சரி, எல்லாமே கரெக்டாகுது. இப்போ நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி சரியாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், 1 மினிட்டில் ஒரு பிரேக் அவுட்டை பார்க்குறோம். அந்த பிரேக் அவுட்டில் எது ஸ்விங் லோ அதையும் சூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்குது. எங்கே சார் தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடில் இவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து ப்ராப்பர் செட்டப், கரெக்டான செட்டப் எடுத்திருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கரெக்டாக சொல்ல அந்த சப்போர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ப்ரைஸு அவர் எதிர்பார்த்த வேகத்தில் போகல. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நிஃப்டி சிஇ எடுத்திருக்காரு. பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ப்ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் போக உங்களுடைய ப்ரீமியம் வந்து வேகமாக கரையும். மீன் உங்களுக்கு 100 ரூபாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக கரெக்ஷனாக கீழே வந்துடும். அப்போ உங்களுக்கு 70 அந்த மாதிரி 30 பாயிண்ட் கீழே போக சொல்ல மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வர சொல்ல உங்களுக்கு டோட்டலாக ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டுருக்கும், ரொம்பவும் குறைஞ்சிட்டுருக்கும். உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன பட்டிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு மணி அளவுக்கு அவரால் பேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்த சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர மாதிரி இருக்குது. அவருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணார். இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி மார்க்கெட் கீழே வர மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேடு இந்த இடத்துல மேலே போகுது. ஓகே, மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, திரும்ப பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரேடில் அதிகமான ட்ரேடு எடுத்து அந்த மொத்த ட்ரேட், ஐ மீன் அந்த 10 நாள் 20 நாள் என்ன சம்பாரிச்சாரோ அந்த ட்ரேடை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி திரும்பவும் டிஸப்பாயின்மெண்ட். சரி, இதுதான் வந்து என்னோடய மிஸ்டேக் சார், இது எப்படி சார் ரிகவர் பண்ணால் உங்களுக்கு அது முன்னாடி வீடியோ சொன்னீங்களா, சேம் அந்த லாஸஸை ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. இங்கே என்னென்னா இது லாஸ் கூட ஆகலை அது. ஏன்னா இந்த இதில் மார்க்கெட் சைட்வேஸ் போனாலும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருந்ததுனால, அதுவும் எந்த அவுட் ஆஃப் த மணி எடுத்தீங்களா, எந்த மணி எடுத்தீங்கன்னு தெரியல எனக்கு, எந்த அமௌண்ட் எடுத்தீங்கன்னு தெரியல, அந்த அமௌண்ட் உங்களுக்கு கரைஞ்சிடும். மெயின் இப்போ இதில் லோ வந்து பிரேக் ஆகலை, நல்லா கவனிங்க. இதில் ஃபியூச்சர் சார்ட்டிங் எடுத்திருந்தீங்கன்னா அந்த லோ வந்து பிரேக் ஆகிருக்காது. ஆனால் கால் ஆப்ஷனில் நீங்கள் இந்த லோ சூஸ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மேலே போதா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போக சொல்ல உங்களுக்கு அந்த திரும்ப ஓகே மேலே வந்துடுச்சு, திரும்ப ரீஎன்ட்ரி ஆகலாம் அப்படின்னு திரும்ப கொஞ்சம் கீழே வந்தோன்னே இல்லை நான் தப்பான முடிவு எடுத்துருவோம், சரி கட் பண்ணிக்கலாம் பொசிஷன். இந்த லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, முட்டாள்தானே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டிலேயோ ஒரு 10 லாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு லாஸஸ் ஏற்றுக்க மனப்பக்கம் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து 20 குவான்டிட்டி, நெக்ஸ்ட் 30 குவான்டிட்டி, நெக்ஸ்ட் 40, நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியோ அல்லது டபுள் ட்ரிபிள் போட்டு பண்ணாவோ உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் திரும்ப பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே, இது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறது தான். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே தப்பு இல்லை. ஆனால் அந்த என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அந்த ஒரு நாள் வந்து 10 ட்ரேடில் 2 ட்ரேட் லாஸ் ஆகும். அந்த 2 ட்ரேடில் லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். மறுநாள் லாஸ் ஆகுது சார், க்ளோஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரே நாளில் 10 ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறத விட டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி பாருங்கள். மந்த் எண்டில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் இருக்காது. நீங்கள் வேணுமா எழுதி வச்சுங்க, சார் 10 ட்ரேட் பண்ணேன் சார் நான் 10 நாள் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஏன்னா சான்ஸே இருக்காது, நீங்கள் 10 நாளும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒரு நல்ல ட்ரேட், நல்ல செட்டப்புக்காக காத்திருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அவேர்னஸ் வீடியோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.